உங்களோட ஒத்துழைப்போடு அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதரால் உருவாக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. இதே புரட்சி தலைவி அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட கட்சி. இருவரும் தலைவர் ஆசையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்கள் வளமோடு செழிப்போடு இருந்த காலம் அதிமுக ஆட்சி காலம். அதுபோல மின்கட்டணம் கடுமையா உயர்ந்தாச்சு. 67% மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க. மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிட்டு சொன்னாங்க. கணக்கிட்டு இருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கடன் வங்கியில பெற்றாங்க. ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? அதோட கூட்டுறவுத்துறையில் மேலும் கூடுதலா 1 கிலோ சக்கரை போட்டாங்களா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ரத்து செய்தான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் திறமையான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அதையும் நிறுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். 7,300 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த திட்டத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாம அந்த மாணவ செல்வங்கள் பாதிப்பதை கூட அவர்கள் சிந்திக்காம அதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்படும். மாணவர்களை திறமையான மாணவர்களாக உருவாக்குவோம். அதுபோல தாலிக்கு தங்கம் திட்டம், இது ஒரு அற்புதமான திட்டம். திருமண உதவி திட்டம் 27,50,000 கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் இன்னைக்கு ஒரு சவரன் 76,000 ரூபாய். ஆக இன்னைக்கு திருமண வயது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் கிழமை அந்த திருமணம் தடைபடுகிறது. மாண்பு அம்மாவால் சிந்தித்தார்கள். அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் திருமண உதவி திட்டம் 27,50,000, தாலிக்கு தங்கம் 76,000, இன்றைக்கு ஒரு சவன் 76,000. அந்த திட்டத்தை கொண்டாந்து நடைமுறைப்படுத்தி 52 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் இன்றைய ஆட்சியாளர் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்களுக்கு இந்த உதவி மட்டுமல்ல, மணப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும்.